ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இமேஜை வச்சு குயிக்காக ஒரு வீடியோ நம்ம எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நான் இமேஜ் எடுக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஆப் பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட்டுங்கிற ஆப் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் மோஸ்ட்லி இதில் தான் இமேஜஸ்லாம் எடுத்துக்குவேன். ஸோ நான் அந்த ஆப் இப்போ நான் டச் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எடுக்க போகிற இமேஜ் பார்த்திங்கன்னா முருகரோட இமேஜ் தான் எடுக்க போகிறேன். இங்கே சர்ச் ஆப்ஷன் இருக்கும். மேலே சர்ச் உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ இங்கே சர்ச் கொடுத்துக்கலாம். சர்ச் கொடுத்திங்கன்னா இமேஜ் ஷோ ஆகும். அதை நம்ம இதில் ஏதோ ஒரு இமேஜை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பார்த்திங்கன்னா இந்த இமேஜை சேவ் பண்ணிக்கிறேன். இங்கே கீழே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? 3 டாட்டை டச் பண்ணிங்கன்னா டவுன்லோடு இமேஜ் இங்கே இருக்குங்க இல்லைங்களா? டவுன்லோடு கொடுத்திங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். This video sponsored by genreviews.online. ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் இதில் சர்ச் பண்ணி அதோட ரிவ்யூஸை நீங்கள் கண்டிப்பாக இதில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா கேலரியில் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ அந்த இமேஜை நம்ம இந்த இன்ஷாட்டுங்கிற ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வீடியோ க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த இன்ஷாட்டை டச் பண்ணோம்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது ஃபஸ்ட்டு இருக்குது. சரி, ஓகேங்களா? அதை விட்டு இப்போ வெளியில் வந்தோம்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஷோ பண்ணுறேன். இன்ஷாட்டுங்கிற ஆப்பை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வர இடத்துல வீடியோங்கிறத நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ தான் இப்போ ரெடி பண்ண போகிறோம். இங்கே நியூங்கிறத டச் பண்ணிங்கன்னா நம்ம கேலரியில் இருக்கிற இமேஜ் ஷோ ஆகும். ஸோ இந்த இமேஜ் தான் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா? அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டிக் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செலக்ட் ஆகி நமக்கு ஆப்புக்குள்ளே போய்டும். ஓகேங்களா? இப்போ இன்ஷாட் ஆப்புக்குள்ளே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம ஒரே ஒரு இமேஜ் தான் எடுத்திருக்கோம். அந்த ஒரு இமேஜை வச்சு நம்ம எவ்வளோ லென்த்தி வேணாலும் நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட்ஸுக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம மினிமமாக பார்த்திங்கன்னா 20 செகண்ட்ஸ் நம்ம வச்சோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமமாக நம்ம 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நான் இதை நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதை என்ன பண்ணணும்னா அந்த இமேஜை டச் பண்ணிங்கன்னா இப்படி செலக்ட் ஆகிக்கும். இங்கே இருக்கிற ஏரோ இருக்குது பார்த்தீங்களா? அதை டச் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா நமக்கு அதை பெருசு பண்ணிக்கலாம். அந்த வீடியோ லென்த்தை நம்ம இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 20 செகண்ட்ஸ் நமக்கு இப்போ காட்டுது. ஓகே, நம்ம 20 செகண்ட்ஸ் எடுத்துட்டோம். இதை விட உங்களுக்கு கம்மியாக வேணும்னாலும் நீங்கள் அதை இப்படி பண்ணிங்கனாலும் அதை நம்ம செகண்ட்ஸை குறைச்சிக்கலாம். நான் 20 செகண்ட்ஸ்க்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன எஃபெக்ட் எல்லாம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த இமேஜுக்கு இந்த வீடியோவுக்கு நம்ம சவுண்டு ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது ஸ்டிக்கர். இப்போ ஏதாவது நம்ம எமோஜி கொடுக்குறதுனா இதில் கொடுத்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஸோ நான் இந்த எஃபெக்டை டச் பண்ணிக்கிறேன். எஃபெக்டில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதை டச் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய எஃபெக்ட்லாம் வரும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா இதை சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்திங்கன்னா டிக்குங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஷோ ஆகும். இது இப்போ நம்ம கொடுத்த எஃபெக்ட்டு. இதை பார்த்திங்கன்னா இந்த ஏரோவை வச்சு இதேமாதிரி நம்ம இமேஜ் எப்படி நம்ம லாங்காக இழுத்தோமோ அதே மாதிரி இதையும் லாங்காக அப்படி இழுத்திங்கன்னா நம்ம கடைசி வரைக்கும் நம்ம இதை கொண்டு போய் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிக் சிம்பிள் இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. டிக் சிம்பிள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஷோ ஆகும். இங்கே ப்ளே பட்டன் இருக்குது. இதை ப்ளே பண்ணி பாருங்கள். அந்த ஒரு இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம பண்ணியாச்சு. இது கரெக்டாக உங்களுக்கு இதில் ஏதாவது உங்களுக்கு டெக்ஸ்ட் எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். இதை டச் பண்ணிவிட்டு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே. இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை கொடுக்கல. நான் இருக்கிறபடி இப்படியே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சவுண்டு, இப்போ நீங்கள் இதிலே சவுண்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் இதில் போய்ட்டு மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுடைய வாய்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதில் வீடியோ மட்டும் ரெடி பண்ணிக்குவேன். சவுண்டு இல்லாமல் நான் ரெடி பண்ணிவிட்டு யூடியூப்பில் நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறப்போ நான் அங்கே இருக்கிற மியூசிக் நான் யூடியூப் மியூசிக் அஃபிஷியலாக நான் எடுத்துக்குவேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பி ரைட் வராது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ அது அவ்வளோ 20 செகண்ட்ஸ்க்கு பண்ணிட்டோம். குயிக்காக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அதை லென்த்தியாக இழுத்து விட்டுட்டு அதுக்கு ஒரு எஃபெக்ட்டை கொடுத்தோம். ஓகேங்களா? எஃபெக்ட்டை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் எங்களுக்கு இந்த வீடியோ போதும் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்போர்ட்னு இருக்குது பார்த்தீங்களா? எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிக்கும். இங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட்டை மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா பார்த்திங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா?
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேலரியில் இருக்கும். அந்த கேலரியில் இருக்கிற வீடியோ வந்து நீங்கள் யூடியூபுக்கு ஷார்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஸ்டேட்டஸாக கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு மியூசிக் எது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் தனியாக போய் மியூசிக் எடுத்துக்கோங்க. யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி வேன்னு சொல்ல போனால் இதுதான். டக்குன்னு ஒரு இமேஜ் எடுக்கிறோம், அதை வந்து நம்ம ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 20 செகண்ட்ஸ் கூட இல்லை, டக்குன்னு போயிட்டு நம்ம பண்ணிட்டோம். ஸோ ஓகே, உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.